நார்மலாக இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து ஒரு ப்ரொஃபைலை கொடுக்குறோம் அப்படின்னா அதோட லைக் என்ன சொல்லலாம் ப்ரெஃபரன்ஸும் லைக் நார்மலாக இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறாங்கன்னா அதோட ப்ரெஃபரன்ஸும் இதில் எப்படி இருக்குது. ஏன்னா தனியாக இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பை பார்த்து படிக்கிறவங்களும் இருக்காங்க, இண்டிவிஜுவலாக படிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லேர்னிங் ஃப்ரம் த இன்ஸ்டியூட். இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் எல்லாருமே ப்ளேஸ் ஆவாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இப்போது இந்த ரெண்டுத்துலேயுமே படிக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம ரீச் அவுட் பண்ணும்போது யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிது, ஓகேவா? பட் இப்போ தனியாக படிக்கிறவங்க ப்ரிஃபரன்ஸ் எப்படி அதிகப்படுத்தலாம்? ஸோ மோர் ப்ரிஃபரன்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட்டு நம்மக்கிட்ட இருந்தாலுமே பட் இண்டிவிஜுவலாக படிக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கிடைக்க அவங்க என்னென்ன பண்ணணும்? ஓகே, கிரேட் கொஷின். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு அகாடமியில் படிச்சுட்ருக்காருன்னு வச்சுக்கலாம். ஹீ இஸ் லேர்னிங் அ மெஷின் லேர்னிங் ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். ஸோ இன்னொருத்தரும் வந்துட்டு செல்ஃப் லேர்ன் பண்ணிகிட்ருக்காரு த்ரூ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே ஒரே கோர்ஸை தான் படிக்கிறாங்க, ஒரே கண்டென்ட்டு தான், இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. பட் த திங் இஸ் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அவங்க எப்படி அந்த ஆன்சரை டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. த வே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு 5 minutes நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான், ஓகேவா? ஸோ வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஒரு டெஃபினேஷன் வரும், ஓகேவா? இந்த கொஷின் ஆப்வியஸாக இன்டர்வியூவில் இருக்கும், கரெக்டாக? அப்போது நம்ம என்னமோ பண்ணி மக்கப் பண்ணி கூட நம்ம அந்த இன்டர்வியூவில் நம்ம சொல்லிடலாம். பட் அதில் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட்டை உள்ளே வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். வே ஆஃப் அப்ரோச்னால் என்ன அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். எல்லாத்தாலையும் ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லி கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது unless and until அந்த பர்சன் அந்த கண்டென்ட்டில் டெப்த்தாக இல்லாத வரைக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டுமே அதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஸோ லைக் நான் ஸ்பாட்டிஃபைல அந்த டேட்டா சயின்ஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ இல்லை அப்படின்னா ஐ கேன் கோ வித் த கூகுள். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஈவன் தோ நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராமுமே இருக்குது. ஸோ அதில் நம்ம நம்பர் ஆஃப் ஃபீட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோமோ அதுதான் எனக்கு ஃபீடாகவே அதிகமாக வந்துட்டுருக்கோம், ரைட்? அது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கும் டைம் மிச்சம், கேட்குற அவங்களுக்கும் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். தட்ஸ் அ திங். ஸோ அதை நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு மெயின் குற்றச்சாட்டாகவே இருக்குது ஃப்ரம் த ஹெச்ஆர் ஃபீட்பேக்ஸ். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை நம்ம சென்ட் பண்ணுறோம், டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் அவங்க தியரிட்டிக்கலாக தே ஆர் குட், அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் ஆனால் எங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது எங்களுக்கு இடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸை அவங்க ஃபீட்பேக்காகவே சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி டு கிவ் த 100% ஷியோரிட்டி இந்த தியரிட்டிக்கல், பட் அவர் ப்ராக்டிக்கல் அதை வந்து மிஸ் அவுட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் மெயின் ஃபீட்பேக்காகவே இருக்குது. இட்ஸ் வெரி சிம்பிள். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஆஸ் அ ப்ராக்டிக்கல் நாலேஜாக ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும்னு நான் நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு அப்போ அவங்க எப்படி வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபைல் அவுடேட் பண்ணுறதுன்னு கேட்குறோம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது லைக் செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இல்லை, ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் திங் இட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ பட் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூசி லைக் ஏன் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேர்டிங்ஸில் அதுதான் பிரதர் அங்கே கீவேர்டு. அதில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ப்ராசஸ் வச்சு இதை நான் மீட் பண்ணியிருக்கேன் நான், ஸோ இதை நான் வந்து ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்கேன் நான் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல கீவேர்ட்ஸாக தான் நீங்கள் ஆட் பண்ண முடியுமே தவிர்த்து அங்கே நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அது வேறு, நீங்கள் வாக்கினாக போகிறீங்க அப்படின்னா அது வேறு. பட் நம்ம இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணிகிட்ருக்கோம் லைக் எல்லாத்தையுமே நம்ம அப்ளை தான் பண்ணிகிட்ருக்கோம் த்ரூ ஆன்லைனாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும். ஸோ அப்போ அந்த இடத்துல கீவேர்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் அந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் எங்கே லைக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான். வேறு எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங் தட் அந்த ரெஸ்யூமில் நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வீட்டு அட்ரெஸ்ஸு அண்ட் தே ஆர் கிவிங் தட் நான் இந்த இதில் இருக்கு, நான் ஸ்ட்ரீட் முதல் கொண்டு பின்கோடு முதல் கொண்டு அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட பாயிண்ட் நான் இப்படி எடுத்துக்கலாமா, அவங்க ப்ராஜெக்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட் மைட் பி இன் அ குட் வே. ஸோ அதை விட வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் அந்த ப்ராஜெக்ட்ஸில் நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு தான் இப்போ கிடச்சிருச்சு சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு சொல்லிட்டு, ஸோ அதில் போட்டு எல்லா கோட்ஸையும் எடுத்துடுறாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு யூஸி லைக் எல்லா கோட்ஸையும் நம்மளாலே டைப் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், ஓகேவா? பட் த திங் இஸ் அந்த இன்ஸ்பிரேஷன் நம்மளோட ஐடியாவாக ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இன்ஸ்பயர் மட்டும் ஆகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, நம்மளோட ஐடியாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது வர்த்தியாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த ChatGPTலேருந்து அப்படியே எடுத்து கொடுத்து லைக் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் ஏதோ ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணலாம். இப்போ லாகின் பேஜ் அண்ட் சைன் அப் பேஜ் இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் பேஜ் ஆட் பண்ணுறேனே, மேக் சென்ஸ் இல்லை, அது யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அங்கே தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையாவே லைக் பேக்ஃபயர் ஆகுறாங்க. அண்ட் தென் அதர் கொஸ்டின் இஸ் லைக் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா ஐடிக்குள்ளேயே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அக்ரி பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது ஐடிக்குள்ளே ஒரு தேவையான விஷயம் அப்படின்றத நான் கண்டிப்பாக அக்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து க்ரோ பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், பட் அது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அப்படின்றது தான் கொஸ்டின். சரியா? ஸோ ஏன்னா அப்டேட் பண்ணுறது தட் இஸ் அ குட் திங், பட் அது கண்டிப்பாக தேவையா அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் இது என்ன? லைக் ஸோ எஸ், ஸோ நீங்கள் சொன்னது ரைட்டு தான். ஸோ அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. பட் த திங் இஸ், நாம் என்ன டெசிக்னேஷனுக்கு நாம் அதை அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா சயின்ஸ் இல்லை வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ அண்ட் ஆஸ் வெல் as லைக் இஃப் ஐ கோ வித் த UI UX டெவலப்பர், ஸோ இந்த மாதிரி டெவலப்பிங் ஸ்கில்ஸ் வெயிட் ஓகே. ஸோ நீங்கள் சொன்னது ரைட்டு தான். பட் த திங் இஸ், நம்ம என்ன டெசிக்னேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. கம்யூனிகேஷன் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டெவலப்பிங் டெசிக்னேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு பைத்தன் டெவலப்பராக போகிறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகிறீங்க, இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவே போகிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த டெசிக்னேஷன் எல்லாமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, தே won't give any commitments to the client directly. So they won't build any kind of communication between client and the developer. சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். இப்போ இருக்கிற டெவலப்பர்ஸ் எல்லாருமே கிளைண்ட்டோட இன்ட்ராக்ஷன் தேவைப்படுதில்ல. ஸோ இப்போ டெவலப்பர்ஸ்க்கு இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எல்லா கம்பெனிஸும் அப்படி தானா இல்லை சில கம்பெனிஸ் மட்டுமா? ஸோ சில கம்பெனிஸ் மட்டும்தான் அப்படி இருக்காங்க. இட் இஸ் ஆஃப் க்ரீமி லேயரில் இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் அப்படி இருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் தே ஆர் கிவிங் தட் கைண்ட் ஆஃப் சான்சஸ், சாய்ஸாக அதை விட்டுடுறாங்க. பிகாஸ் அவங்க அந்த இடத்துல கம்யூனிகேஷன் வச்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. டு பி வெரி ஆனஸ்ட், அது நான் சொல்கிறது சில செட் ஆஃப் டெசிக்னேஷன்ஸ்க்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இஃப் கம்மிங் பேக் வித் த சேம் பாயிண்ட், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை வந்து டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே, இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே they'll be handling with the clients directly. உங்களுக்கு என்ன சார் வேணும், எப்போ அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற முதல் கொண்டு கிளைண்ட்கிட்ட பேசுவாங்க. அப்போது அந்த இடத்துல கம்யூனிகேஷன் தேவைப்படும். unless and until நீங்கள் டெவலப்பராக இருக்கிறப்ப அது தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த மேனேஜராக இருக்கட்டும், இல்லை டிஎல்ஸாக இருக்கட்டும், அந்த செட் ஆஃப் திங்ஸை அதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு they will be having some degree over that. ஸோ அதை நீங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ செட் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போதைக்கு ஒரு மேனேஜபிளான இங்கிலீஷ் இருந்தாலே போதும், அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, நம்ம என்ன தான் வந்துட்டு இவ்வளோ சொல்யூஷன்ஸ் கொடுத்தாலுமே எல்லாருக்குமே காமனாக தோன்ற ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஐடியில் எப்படி வந்துட்டு ப்ளேஸ் ஆகுறது? ஓகேவா? ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஐடியில் எப்படி ப்ளேஸ் ஆகுறது? அவ்வளோதான், இதுதான் கொஸ்டின். இப்போ நான் வந்து இவ்வளோ சொன்னாலுமே அவங்களோட கொஸ்டின் என்னவாக இருக்கும், இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஐடியில் எப்படி ப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் நாட் லீவிங் த சர்டிஃபிகேஷன்ஸ், பயங்கரமாக பண்ணிடுறாங்க. பட் அதை லைக் ஆக்ஷன் பிளானாக மாற்றுறாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ட்ராபேக்காக இருக்குது. ஸோ தி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ராக்டிக்கல். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட் பீப்புளுக்கு அது சூட்டபுளாக இருக்கணும். இட் ஷுட் மேக் சம் வாவ் ஃபேக்டர். அந்த ப்ராஜெக்டை வச்சு ஒரு வாவ் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணணும். சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு இ-காமர்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன், இல்லை இதை நான் புக் பண்ணலாம், நான் இதை ட்ரெயின் புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக யூ கேன் ஸ்டார்ட் வித் அன் க்ரியேட்டிவ் நேம் இட் செல்ஃப். ஓகே, ஸோ நான் சொல்கிறது அந்த க்ரியேட்டிவ்னஸ் அந்த நேம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அஸ்யூம் தட் யூ ஆர் த ஓனர் ஆஃப் தட் கம்பெனி. ஓகே, அந்த கம்பெனியில் நீ என்னென்னலாம் பண்ணுவியோ அதை அந்த வெப்சைட்லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் அ திங். ஸோ க்ரியேட்டிவ்னஸ் and then the action plan that should be converted into a project that speaks. ஓகே, ஸோ ஒரு ப்ராஜெக்டை ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிட்டா ஐடியில் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடலாம். ஏன்னா அதை வச்சா அதுதான் பேச போகுது அவங்க பேசுகிறத விட. எஸ், தட்ஸ் இட். ஓகே, ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நம்ம பாதி ஆன்சர்ஸ் வந்துட்டோம். பட் சம்ஹவ் இன்னுமே நம்ம இன்டெப்த்தாக லைக் நம்ம வந்து கோயிங் த்ரூ லைக் ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின்ஸை விட ஹெச்ஆரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீ ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக ஒரு ஹெச்ஆருக்கு ரீச் அவுட் பண்ணுறீங்கல்ல, ஸோ ஒரு ஹெச்ஆருக்கு எந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் தேவைப்படுது,
ஓகேவா? அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரொஃபைல் இருந்தால் அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ப்ரொஃபைலை வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, கம்பெனிஸ்க்கு வந்துட்டு உண்மையாகவே ஒரு ரிசோர்ஸ் தேவையா, இல்லை ரிசோர்ஸ்க்கு கம்பெனி தேவையா? இந்த மாதிரி பாயிண்ட் புரியுதில்ல? இன்ஃபர்மேஷன்ஸும் போயிட்டுருக்கா? இல்லை, நாங்கள் என்ன பாயிண்ட் ரொம்ப ஈஸி. இப்போது ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க ரிசோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, இல்லை ஒரு ரிசோர்ஸுக்கு கம்பெனி இம்பார்ட்டண்ட்டா? ஃபஸ்ட்டு யார் இதில் ப்ரியாரிட்டி வைஸ் யார் வருவா? ஸோ ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப, ஸோ அவர் பண்ணுற ஒர்க் ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் பண்ணுற அப்ரோச் ஆஃப் டீலிங்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு நிறைய ரெஃபரல் ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் காட் பிளேஸ்ட் இன் அன் எம்என்சி ஆர் எல்ஸ் ஒரு கம்பெனி. அவர் என்ன பண்ணார், ஒரு ப்ராஜெக்டை ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட டெலிவர் பண்ணுறாரு. ஸோ அவர் அந்த டெலிவரி ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த வே ஆஃப் அப்ரோச் மூலிமா ஸோ அவரோட ரெஃபரல் மூலிமா இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல ரிசோர்ஸ் மேக்கிங் அ வைட்டல் ரோல் இன் அ ப்ராஜெக்ட். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கிளைண்ட் சைடில் பேசுகிற அந்த பர்சன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னா, லைக் இட் இஸ் அன் கோல்டு ஃபார் தெம், கோல்டு ஆர் டைமண்ட், இது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு நல்ல ரிசோர்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தேவை. ஓகே, அதுக்காக தான் வந்து அவங்க ஹெச்ஆர்ஸ் மேலேயும் போர்ட்டல்ஸ் மேலேயுமே வந்துட்டு நிறைய ஸ்பெண்டிங்ஸை பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரிசோர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ தேர் ஆர் லைக், ஓகே, நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேர் ஆர் மெனி மோர் லைக் பீப்புள் வாண்ட் குட் ரிசோர்ஸஸ். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம். லைக் டேட்டா அனலிஸ்ட் எடுத்துக்கோங்களேன், டேட்டா அனலிஸ்ட் ஆர் ஃபுல் ஸ்டாக், இல்லை டெஸ்டிங். இப்போ எல்லாருமே டெஸ்டிங், டேட்டா அனலிஸ்ட், ஃபுல் ஸ்டாக் இது மட்டும் தான் ஐடியில் இருக்கா? ஓகேவா? இதுக்கு மட்டும் தான் பிளேஸ்மெண்ட்டும் இருக்கா அப்படின்றது தான் எங்களோட பாயிண்ட்டு. சரியா? இப்போ ஃபுல் ஸ்டாக்னு எப்படி பார்த்தாலுமே ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 to 30,000 பீப்புள் படிக்கிறாங்கன்னு சும்மா ஒரு சாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் ஸோ டேட்டா அனலிஸ்ட்டு, டெஸ்டிங்காக இருக்கட்டும், நிறைய பேர் இதை மட்டுமே கான்சன்ட்ரேட்டாக படிக்கிறாங்க. ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னா, இதில் மட்டும்தான் அதிகமாக ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஐடியில் வேறு செக்டார்ஸே இல்லையா, வேறு டொமைன்ஸே இல்லையா? ஸோ நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் கொஷின்ஸ் கேட்குறது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா வரவங்க எல்லாருமே செட்டாக ஒரே கோர்ஸில் அவங்க படிக்கிறதுனாலையும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரே கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுனாலையும் மேபி ஒரு மிராக்கல் நடக்கலாம். பட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் அது மட்டும் ஐடியில் இல்லை அப்படிங்கிறத நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ ஃபுல் ஸ்டாக் மட்டும் கிடையாது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா டெவலப்பர் அந்த மாதிரி நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்னே தனியாக ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. அது நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு தெரியவே மாட்டேங்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ இல்லை அப்படின்னா இட் இஸ் ஆஃப் யூ பைத்தன் டெவலப்பர், இல்லைனா ஜாவா டெவலப்பர், இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது ஒன்லி ஒன் டெவலப்பிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும், வி கேன் பிளேஸ் இட் அவுட். அது மாத்திரம் இல்லாமல் வி ஹேவ் அ டேட்டா சயின்ஸுமே. ஸோ டேட்டா சயின்ஸ் மோரலஸ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அனலிசிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அனலிட்டிக்ஸ் டூல்ஸாக இருக்கட்டும், லைக் பவர் பிஐ, டேப்லூ, இந்த மாதிரி நிறையா பவர் பிஐ டூல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே டெவலப்பர்ஸ் ஹைரிங்ஸ் போயிட்டு தான் இருக்குது. பட் த திங் இஸ், நாம் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஸ்கில்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது இங்கே திரும்பி ஒரு கொஷனாகவே ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பிகாஸ் லைக் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ், பட் அதிலிருந்தே கொஷின் கேட்டால் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸால் சொல்ல முடியல. ஸோ அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுது, விச் இஸ் ஆஃப் அவங்க ஏதோ ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று, ஆஸ் அ பிளேஸ்மெண்ட் மென்டாராக ஒருத்தர் வந்து ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஐடிக்குள்ளே போகணும்னு ஒரு தாட் கொண்டு வந்துட்டார், டில் ஹி கெட் இன் டு ஐடி. ஸோ அது வரைக்குமான ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத மேபி உங்களால் எங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ மேபி இது வந்துட்டு எங்களுக்கு எப்படின்னா, இட் ஷுட் பீன் அ வேர்ட், மேபி ஒன் வேர்டாக இருக்கலாம், பட் அது பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற ஏதாச்சும் இருக்கா? கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், அவர் டெக்னாலஜி எப்படி சூஸ் பண்ணலாம்? இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன வந்துட்டு எமர்ஜிங்காக போயிட்டுருக்கு, இப்போ என்ன எமர்ஜினிங்காக போயிட்டுருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு முதல்ல பாருங்கள். ஸோ எனக்கு டிசைனிங் ஒர்க்ஸ் நல்லாவே வரும் இனிஷியலாகவே அப்படின்னா, ஐ கேன் கோ வித் டிசைனிங். ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, யூஐ வெக்ஸ்டு இருக்குது, நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ என்ன எமர்ஜிங்காக இருக்குது அதை நான் எடுத்து படிக்கிறேன் அப்படிங்கிறது லைக் நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் ஆகிடும். அது வேணாம். ஸோ எனக்கு என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஐ நோ வட். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் 15 years ஆஃப் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஸ்கில் நமக்கு இருக்க தான் போகுது. அண்ட் அதை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் இன் த சென்ஸ் யூ கேன் யூஸ் தன் அ பிளாட்ஃபார்ம். நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சோஷியல் FB அப்படின்னு நான் சொன்னது, இட் இஸ் ஆஃப் யுவர் லிங்க்டின் நான் சொல்லியிருந்தேன். ஸோ டே 1 நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ராசஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ டே 2
அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் நான் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் ஃபுல் ஸ்டாக், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாப் ஹண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ த்ரூ ஹெச்ஆர்ஸ் நீங்கள் அந்த ஹெச்ஆர்ஸ் கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் செட் டு கோ எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா ப்ரொஃபைல் நீட்டாக இருக்கணும், ப்ரொஃபைலோட டிபியாக இருக்கட்டும், ஆனால் அதில் கொடுத்துருக்க அபூட்டாக இருக்கட்டும், அதில் நீங்கள் பண்ண சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும். ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்ஸ் சும்மா லிங்க்டுன்னு அந்த கிட்டப்போட லிங்க் மட்டும் போடுறது கிடையாது, அதை பற்றி ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் போடலாம். ஏன்னா எல்லாருமே போய் அந்த கிட்டப்பில் போய் உட்காந்து ரன் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துருப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஸோ வி ஆர் இன் அ மாடர்ன் வேர்ல்ட், ரைட்? ஸோ அப்போது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் வீடியோ, அதுக்கு இன்னும் 2 minutes 3 minutes அப்படிலாம் போக வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூடியூபே நம்ம ஷார்ட்ஸாக நம்ம பண்ணிட்டோம். ஸோ அப்போது ஒரு 30 seconds இஸ் மேக்ஸ். அதில் நீங்கள் என்ன டெலிவரி பண்ண முடியுமோ பண்ணிங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் அந்த ஹெச்ஆருக்கு கனெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இது எல்லாமே இருக்கணும். அன்லஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆப்வியஸாக உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெதர் ஹி ஆர் ஷி இஸ் கோயிங் டு கம் அகெயின், இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போது இது எல்லாமே ஒரு க்ரைட்டீரியா. அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் அந்த ஹெச்ஆருக்கு கனெக்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய நிலைமை. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆப்வியஸாக ஷீ ஆர் ஹீ இஸ் கோயிங் டு பி ஹாவ் அன் இன்டர்வியூ வித் யூ. ஸோ அதில் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.